2வது அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அரசியல் மாற்றம் இந்த ஆண்டில் நடந்தே தீரும். அரசியல் சார்ந்த மாற்றம் இந்த ஆண்டில் நடக்கும். காரணம் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் குருவுடைய வீடான மீனத்தில் முழுமையாக உட்கார்றார். அப்போ குருவுடைய வீட்டில் உட்கார்றார். அதே மாதிரி ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனிக்கு இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கும் இடத்திற்கு 12வது வீடு. அதே மாதிரி ராகு இருக்கிற சனி இருக்கிற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 12வது வீட்டில் உட்காரும் பொழுது அரசியல் சார்ந்த எதிரிகள் இவர்களால் சில சூழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தி மூலமாக வீழ்த்தப்படுவார்கள். அதனால் நிறைய யுக்திகள் தான் வேலை செய்ய போகுது. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு பெரிய படத்தில் அடுத்தடுத்த வினாடிகள் என்னென்ன நடக்குது தெரியல சார் அப்படின்னு நாம் நினைக்காத சில விஷயங்கள்லாம் அரசியலில் நடக்க போது. எல்லாருமே இதை எதிர்பார்க்கலாம். அது திருப்பு முனையாக அமையும். அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அமையும். ஒருத்தவங்களை எதிர்பார்க்காம இந்த கவர்மெண்ட் இப்போ அமையாது.